தள்ளு 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 கை பிடிச்சாலும் கூட்டம் போறது பிள்ளை பட்டாலும் கூட்டம் போறது ஏன்டா அப்படி அரிசி முட்டை மாதிரி சாயிரா தண்ணி விட்டுட்டு நக்கலா பண்ற சொரிமுத்துனா அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன் சொரிமுத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா முதல்ல சொரிமுத்துங்கிறது அப்புறம் ரிய துக்குறது அப்புறம் கொஞ்சமா சுருக்கி முத்தையும் சுருக்கி சூடா வரைக்கும் வர்றது பேர்த்து விடுவேன் இல்லன்னா மணியாடி சாமின்னு கூப்பிடுங்கடா சரியா மணியாடி சாமின்னு கூப்பிடுறேன் ஆக வேண்டியத பாரியா சரிடா அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு கிளவிக்கா ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது என்ன பேய்களுக்கு கூறு இருக்கட்டு போச்சா ஆமா அந்த கிளவி யாரு எங்க ஆத்தா பொண்ணு தாயி உங்க ஆத்தா பொண்ணு தாயா கொஞ்சம் இரு வாடா வாடா நம்ம கிளவியப்பா டேய் ரெடி ஆயிக்க சரிண்ணே ஆமா உன் பேர் என்ன அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா பேப்பல கொஞ்சம் சும்மா இருடா டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல தாயி உன் ஊர் அது பாரப்பட்டி உன் வயசு என்ன வயசு 21 வயசா ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே என்ன காரணம் எங்க ஊர் கரிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு காத்துட்டு போயிட்டான்டா சரி முதல்ல நடக்கல அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ பாண்டி வரசல்டா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டாண்டா நான் வெளிய போவேன் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் போவையா டேய் இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா ஆசைத்தால் கவலை இல்லடா என் ஆசை நிறைவேறண்டா ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராயத்தை கடை சுருட்ட கேளு அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நாங்க சட்டம் பண்ண முடியும் உனக்கு சொன்னது செய்தா இதே டேய் இத பத்தி ஏன்டா பேசாத உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு நாங்கலாம் சுருட்டி சுருக்கி வச்சிருக்கோம் வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு நீ முடியாது போக மாட்டியா டேய் இது சரிப்பட்டு வராது என்ன சாட்டேறா சாட்டை கொண்டு வரல சாட்டை கொண்டு வரலையா டேய் வர வர ஓன் சேட்டிலடா அதிகமா இருக்கு இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலைய கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் தான் நீ போய் போடா போய் வாழ மாட்டே எடுத்து போடா டேய் நீ போக மாட்டியா ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க போடி ஆத்தா நாங்க உன்ன மாதிரி கொல்ல பைய பார்த்தவங்க வாடா சீக்கிரமா எது வாடா சீக்கிரம் வாடா ஏன்டா ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருது ஓட்டனா திட்டம் போட்டே வேலை பாக்குற நீ யாய் இந்த பார் என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப பயங்கரமானவன் கொல்லிமலை பேயி மோகினி பிசாசு ரத்த காட்டேரியெல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன் எனக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிரு என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா என்ன உன் சாதனை ஓட ரயில உயிரோடு வந்து 2 துண்டு ஆனவடா அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா இது சரிப்பட்டு வராது இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு என் காத்தாயி ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு தெரியலையே என்னன்னு பாரு என்னடா கிளவி செத்து போச்சா ஆமாண்ணே என்னடா சொல்ற தானா ஒரு உசர தடியில அடிச்சு கொண்ட மாதிரி கொண்டுட்டீங்களே ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்துட்டு அனுப்பிடுவாங்க எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க செருப்பு குஞ்சிரும் நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுவேன் யாய் காத்தாயி போயிரு அதான் போயிடுச்சு டேய் சும்மாடா தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட போறா பேசாமறா ஏய் இப்போ நீ போகல வா 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 அப்படி ஏய் என்ன நிக்கிற வெளிய வந்தாச்சல ஏன் நிக்கிற போ என்ன பல்ல காட்டிட்டு இழிக்கிற அடி பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டயா கிளவி செத்து போச்சா எங்க ஊர் கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல நான் சொல்லி முட்டாயா ஐயோ மொத்தத்துல கிளவிய கொன்னுட்டாங்களையா அட கிளவி விடியா அது இன்னைக்கு நாளைக்கு போற கேட்டதா அங்க பாரியா தான் உயிரியே படைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு இந்த மாதிரி ஒரு சாமியாரி நம்ம ஊருக்கு கிடைப்பாரா முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா அப்பாடா நம்பிட்டாங்க ஏய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற எர்றாண்ட வழக்க மாற தப்பிட்டா சொல்லிவிட்டு ஐயனாரே ஒரு குலக்கேசில இருந்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது அப்பதான் என்ன மாதிரி துபாகூர் சாமியாரெல்லாம் பொழப்பு நடத்த முடியும் தம்பி சரிடி நான் என் ரெக்கார்ட் நோட் புக் எடுத்துக்கிறேன் நாளைக்கு காலேஜுக்கு வருவல்ல ஏய் நாளைக்கு காலேஜ் என்னம்மா நீ நாளையில இருந்து காலேஜ் ஆரம்பம் போல இருக்கு ஆமாப்பா சரிடி வரேன் பாருப்பா சரிம்மா மது கன்னத்துல வீக்கெல்லாம் சரியாயிருச்சு போல இருக்கு அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லட்டுமா வேணாம்ப்பா
சரி, எப்போ வர சொல்லலாம் சொல்லு. இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்குன்னா நான் படிக்கணும். படி, அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போட்டோம். எனக்கு கல்யாணமே வேணாம். இந்த கல்யாணம் வேணாமா இல்ல கல்யாணமே வேணாமா? எனக்கு கல்யாணமே வேணாம். உன்னை கேட்டு நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை வர சொன்னேன். கிறுக்கச்சி மாதிரி மாத்தி மாத்தி பேசுறேன். நான் என்ன படையனா? ஓஹோ, உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? மது, மது, என்னாச்சு? போதுமா? மது, உடைக்காத. எனக்கு கோவம் வரும். மது, போதுமா? என்னாச்சு உனக்கு? ஏய், எப்படியா? ஏய், மது, ஏய், உடைக்காத. மது, ஏய், ஏய், என்ன விடுறீ? அவளை போய் விடுறீ. என்ன விடுங்க? ஏய், மது, மது, சொல்றதை கேளு. ஏய், மது. ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம தோப்பு தீ பிடிச்சு எரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி தாயா தங்கச்சி அடிபட்டு கண்ணை வீங்கி வந்துச்சு. இப்ப நடக்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாம் அந்த முனியோட வேலை மாதிரி தாயா தெரியுது. யாராவது முனி அதத்தன் பேசினா நான் நல்லவளா இருக்க மாட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்கய்யா. முனின்னு சொன்னோன்னே எப்படி கோவம் வருது பாருங்க. ஐயோ, இது முனிதாயா, முனிதாயா, பாண்டி முனியா, பாண்டி முனி. சிரிக்குது, சிரிக்கிறத பாத்தீங்களா ஐயா? சிரிக்கிறத பாத்தீங்களா? இது முனியேதான். சாமத்துல வயசு புள்ள தனியா வந்துச்சு இல்லையா, அப்பதான் அந்த முனி அடிச்சிருக்கு. இதை சும்மா விடக்கூடாதுமா. இதுக்கு ஆக வேண்டியது டக்குன்னு பாக்கணுங்கய்யா. உடனே அதை சரி பண்றதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பண்ணி தொலை. ஆகட்டுங்கய்யா, ஏற்பாடு பண்ணிடுவோம், ஏற்பாடு பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், சொன்னா கேளுங்க. எலெக்ஷன் ரீநாமினேஷன் உண்டு. அதுக்கான தேதியை இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க போங்க. ஆளை காட்டுறியாடா? காட்டு. ஏண்டி, உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ என்ன கிறுக்கச்சியா? அங்க உனக்கு பேய் ஓட்ட ஏற்பாடு நடந்துட்டு இருக்குடி. ஏய், உண்மையா சொல்லு, அந்த முனியை நீ லவ் பண்றியா? அப்புறம் எதுக்கு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற, அவனையும் காட்டி கொடுக்க மாட்டேங்கிற? அவ உன்னை செருப்பால அடிச்சு வண்டி. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பெரும்பாலியே சாட்டியாலே அடி வாங்கணும்? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே எல்லா விஷயத்தையும் உங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். நில்லு. பெரும்படியும் சாட்டாடியும் இதை வேணா தாங்கிக்குவேன். ஆனா எவ்வளவு அவசரப்பட்டு உண்மையை சொன்னீங்க, அங்க நீ நெரிச்சுக்குவேன். இது ஏற்கனவே பண்ண சத்தியம் தாண்டி. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுதுடி. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு, முனி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையிலேயே பேயும் இல்ல, முனியும் இல்ல. அதாவது சொல்ல முடியாத சில விஷயங்களை மனசுல வச்சுட்டு உன்னைய மாதிரிதான் சுத்திட்டு திரியுதுங்க. உனக்கு வந்தாச்சு, பொண்ணு கூட்டுவாங்க, பொண்ணு கூட்டுவாங்க. என்னடி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க? நீ காலேஜ் எலெக்ஷன்ல சேர்மன் போஸ்டுக்கு நிக்கணும். நான் எலெக்ஷன்லையா? அதுவும் எங்க சார்பில் நிக்கணும். நான் எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கணும்? இந்த வம்பெல்லாம் எனக்கு வேணாம். வம்பெல்லாம் வேணான்னு நினைக்கிற ஆளா நீ? அப்படி நினைச்சிருந்தீன்னா ராமையா தோப்பை எரிச்சிருப்பியா? ராமையா கோஷ்டியோட என்னை வெட்ட வந்த தகவலை எனக்கு சொல்லி என்னை காப்பாத்திருப்பியா? நீ எதுக்காக இப்படியெல்லாம் செய்யறேங்கிற காரணம் எனக்கு தெரியும். உன் அண்ணன் தானே? அண்ணனா? உன் அண்ணன் விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பழி வாங்க ஆரம்பிச்சிருக்க. அண்ணன் விஷயமா? ஆமா, உனக்கு தெரியாதா? உங்க அண்ணன் எப்படி செத்தான்னு தெரியாதா? உங்க அப்பா சொன்ன மாதிரி உங்க அண்ணன் லவ் பண்ணி அதனால சாகல. உண்மை என்னன்னா உங்க அண்ணன் யாரையுமே காதலிக்கல.